கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் உதவியாயிருந்தார்கள். எஸ்ராவும் ஆசாரியர் லேவியர் எல்லாரும் அகாவா நதியிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாட்கள் இருந்த பின்பு 4ஆம் நாளிலே தாங்கள் தேவாலயத்துக்கென்று கொண்டு வந்த பொன் வெள்ளி எல்லாவற்றையும் ஆலயத்தின் ஆசாரியர்களிடம் 2 லேவியர்களுக்கு முன்பாக ஒப்படைத்தார்கள். அப்படி ஒப்படைக்கிற போது ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு நிறை என்பது எழுதி பதிவு செய்யப்பட்டது. இப்பொழுது நம்முடைய ஆலயங்களிலும் ஒவ்வொன்றும் நோட்டிலே எழுதி கையொப்பம் போடுவதைப் போல அந்த நாட்களிலும் செய்யப்பட்டது. அந்த அளவுக்கு எஸ்ரா தேவாலயத்துக்கு அடுத்த எல்லா காரியங்களிலும் உண்மையும் ஒழுங்கும் கிரமமாக செய்தான். அதன் பின்பு எஸ்ராவும் அவனோடு வந்த சிறையிருப்பிலிருந்து மீண்ட அத்தனை பேரும் 12 காளைகளையும் 96 ஆட்டுக்கடாக்களையும் 77 ஆட்டுக்குட்டிகளையும் 12 வெள்ளாட்டு கடாக்கள் ஆகியவை கர்த்தருக்கு முழுவதுமாய் எரித்து சர்வாங்க தகன பலியாக பலியிடப்பட்டது. இப்படி சிறையிருப்பிலிருந்து வந்த அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமாயிருந்தார்கள். பின்பு ராஜாவின் சன்னதுகளை நைல் நதிக்கு இந்த பக்கத்தில் உள்ள ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்புவித்தார்கள். சன்னது என்றால் ஆலயத்துக்கு அடுத்த பத்திரங்கள், நகல்கள், கடிதங்கள் முதலிய பதிவேடுகள் ஆகும். இவைகளை எல்லாம் எஸ்ராவிடம் அர்தசஷ்டா ராஜா கொடுத்தான். எஸ்ராவும் அவனோடு வந்த ஆசாரியர் லேவியர் எல்லாரும் சேர்ந்து அதை அர்தசஷ்டா ராஜாவின் தேசாதிபதிகள், அதிகாரிகள், எருசலேம் தேவாலயத்து பொறுப்பாளர்களிடம் கொடுத்தார்கள். இப்படி இவைகளெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒப்படைக்கப்பட்டபடியால் அந்த தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் இஸ்ரவேல் யூதா ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் உதவியாயிருந்து கரம் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகள் இருந்தார்கள். இவர்கள் பிள்ளைகளை தங்களுடைய சொந்த சம்பாத்தியத்திலே வளர்த்து கல்வி கொடுத்து வேலை வாய்ப்புகள், வாழ்வு எல்லாம் கொடுத்து தன்னுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றினார்கள். பின்பு காலங்கள் செல்ல செல்ல தங்களுடைய பலன்கள் குறைந்து போகவே அவர்கள் மனதிற்குள்ளாக ஒரு பயம் வந்துவிட்டது. அதனால் தங்களுடைய 3 பிள்ளைகளையும் விருந்துக்கு அழைத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு முடித்தவுடன் பிள்ளைகளிடம் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது பிள்ளைகளிடம், நம் வீட்டிலே என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறது, இது உனக்கு, இது உனக்கு என்று பிள்ளைகளிடம் சொல்லிவிட்டார்கள். பிள்ளைகளும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் பிள்ளைகள் 3 பேருக்குள்ளும் எந்தவித மனஸ்தாபங்களும் இல்லாமல் நன்றாயிருந்தது. பிற்பாடு அம்மா அப்பா 2 பேருக்கும் மாறி மாறி வியாதிகள் வந்தது. அப்பொழுது பிள்ளைகள் எல்லாரும் பெற்றோருக்கு எல்லா விதங்களிலும் ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து அருகிலிருந்து செய்ய வேண்டிய கடமைகள், வேலைகளை எல்லாம் செய்து கொடுத்து பெற்றோருக்கு உதவியாக இருந்தார்கள். அதை பார்த்து பெற்றோரும் சந்தோஷப்பட்டார்கள். வேறு என்ன இருக்கிறது இந்த உலகத்தில்? சந்தோஷம், சமாதானம், பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதவியாக இருந்து இருப்பது தான் இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த பொக்கிஷம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பெற்றோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உதவியாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த பெற்றோர் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் மறைக்காமல் பிள்ளைகளிடம் சொல்லிவிட்டார்கள், ஒப்படைத்து விட்டார்கள். ஆகவே பிள்ளைகளுடைய உதவி கிடைத்தது. அன்றைக்கு எஸ்ராவும் அவனோடு வந்திருந்த எல்லாரும் தேவாலயத்துக்கு அடுத்த சன்னதிகளை எல்லாம் தேசாதிபதிகளிடமும் அதிபதிகளிடமும் ஒப்படைத்தார்கள். ஆகவே அவர்கள் மூலமாக ஆலயத்தை சேர்ந்த யூத மக்களுக்கு எல்லா உதவியும் கிடைத்தது. இன்றைக்கு நாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உதவியாக இருக்கிறோமா? நம்முடைய சொந்த குடும்பத்திற்கு உதவியாக இருக்கிறோமா? பெற்றோருக்கு உதவியாக இருக்கிறோமா? அவர்கள் மனம் நோகாமல் நடக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இப்படி ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் தன்னையே உம்மிடம் ஒப்படைக்கவும் உம்மிடத்திலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்திருந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.